நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, மன்னிக்கணும், நான் அருணாச்சலம் பேசுகிறேன். சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, தமிழோட மொபைலில் ட்ரை பண்ணேன், நாட் ரீச் ஒன்று வச்சு. அவன் சென்னையில் இருக்கானா இல்லை ஊருக்கு போயிட்டானா? அண்ணா அன்னைக்கே ஊருக்கு போயிடுச்சு. என்கிட்ட பேசுகிறப்போ ஒரு வாரம் சென்னையில் தான் இருக்கிறதா சொன்னான். இல்ல, அண்ணன் கிளம்பிடுச்சு. ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. திரும்ப நான் உங்கள் சொந்த விஷயத்தில் தலையிடுறேன்னு தப்பா எடுத்துக்க வேணாம். தமிழ் சௌந்தர்யா விஷயத்தில் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இதை நான் ஏன் கேட்குறேன்னா, தமிழ் எதுவும் வாய் திறந்து பேச மாட்டான். அதனால தான் மறுபடியும் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். இன்னும் இது சம்பந்தமா நான் யார்கிட்டயும் பேசல. தமிழ் ரொம்ப கூச்சப்பட்டுட்டு ரொம்ப அமைதியாக இருப்பான். நீங்கள் தான் பார்த்து. நான் அண்ணன் கிட்ட பேசுறேன். பேசுங்க. அவனுக்கும் வயசாகிட்டே போகுது இல்லையா? ஏதோ ஒரு நல்ல முடிவு சீக்கிரம் விடுங்க. இது சம்பந்தமா என்னால எதையும் உறுதியா சொல்ல முடியாது. இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைங்க இருக்கு. எனக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாரும் ஒத்துப்பாங்கன்னு நம்புகிறேன். இதுல நான் மட்டும் எதுவும் முடிவு பண்ண முடியாது. சரவணனோட விருப்பமும் ரொம்ப முக்கியம். என்னங்க ஏதோ தட்டி கிடைக்கிற மாதிரி பேசுறீங்க? இல்ல இல்ல, அண்ணன் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு என்ன தேவையோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். எனக்கு அது போதுங்க, நான் வச்சிடறேன். சரி. யார் போன்ல? தெரிஞ்சவங்க. தெரிஞ்சவங்கன்னா? ஊர்க்காரங்க. ஓ, ஊர்க்காரங்கன்னா தெரிஞ்சவங்க. கரகாட்டக்கார செந்தில் மாதிரி பதில் சொல்லிட்டு போறத பாரு. அருணாச்சலம் உருளைக்கிழங்கு சிப்ஸும் கொஞ்சம் மிக்சரும் 2 அவுபாயிலும் இருந்தா இந்த ரூமையே சொர்க்கம்னு அனௌன்ஸ் பண்ணிடுவேன். பண்ணுங்க. யாரங்கே? வந்தேன் சுவாமி. பலே வா மோகினி. சாரதா, புருஷனுடைய மனசறிஞ்சி நடக்கிற மனைவினா அது நீதான். நினைச்சதும் புரிஞ்சிக்கிற மனைவிகள் சில பேர். புருஷன் இதத்தான் நினைப்பான்னு அவர் நினைக்கிறதுக்கு முன்னாடியே நினைக்கிற மனைவிகள் சில பேர். அந்த மாதிரி மாதர் கரசிகள் இல்ல நீ டாப் 10ல இருக்கமா? திருவான்மியூர் ராஜசேகர் சமூகம் சார்பாக சாரதா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. சரி, இப்ப சொல்லு, உனக்கு என்ன காரியம் ஆவணும்? என்னங்க இப்படி சொல்றீங்க? அதாய எல்லாமே நீ ஆத்தோட போவியா? என்ன வேணும் விஷயத்த சொல்லு. அந்த அருணாச்சல போன் பண்ணிருந்தாங்க. அவன் எதுக்கு உனக்கு போன் பண்றான்? எனக்கு இல்லங்க, மீனாட்சிக்கு. சரி, ஏங்க மீனாட்சிக்கு அவன் போன் பண்ணான்னு சொல்றேன், சரிங்கிறீங்க. வேற என்ன சொல்ற? அவன் எப்படிங்க மீனாட்சிக்கு போன் பண்ணுவான்? அவன் நம்பர் இருந்திருக்கும், போன் பண்றான். ஏண்டி, எப்படி போன் பண்ணுவான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அவ சிரிச்சு சிரிச்சு பேசுனாங்க. அவன் ஏதாவது ஜோக்கு சொல்லிருப்பான். குசு குசுன்னு பேசுனாங்க. நல்ல போன் வச்சிருக்காடி, குசு குசுன்னு பேசினாலும் அந்த பக்கம் நல்லா கேட்கும். நீ ஒரு ஓட்ட போனை வச்சிருக்கிற, அதனால கத்தி பேசினாதான் கேட்கும். குடிச்சு குடிச்சு உங்க புத்தி மழுங்கி போச்சு. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியல. மழுங்கி போனது என் புத்தி இல்லடி, உன் புத்தி. கோவம் கண்ணை மறைக்குது. அதனாலதான் மீனாட்சி மேல வாய்க்கு வந்த பழிய அள்ளி போடுறேன். ஓ, உங்க மருமக யோகிதை சரியில்லைன்னு சொல்ற. இன்னொரு வாட்டி பேசன நடக்கிறதே வேற. நீ சொன்ன கம்ப்ளைண்ட்னால உன் யோக்கியதை தான் என்னன்றது தெரிஞ்சு போச்சு.
எப்படிடி அடுத்த வீட்டு பொண்ணை பத்தி இப்படி வாய்க்கூசாம பேசுற? அப்படி இல்ல. நான் அப்படி இல்ல. கை கேட்டின தூரத்துல மீனாட்சி இருந்தப்போ அவளை வேணான்னு சொன்னவன் அருணாச்சலம். அவனை விட்டு தள்ளு. மீனாட்சி யாரு? அவ கண்ணை ஒரு செகண்ட் பாத்தினா அவளை பத்தி தப்பா பேசுறதுக்கு வாய் வராது. மாஞ்சி மாஞ்சி காதலிச்சான உன் புள்ள அவங்களும் சொல்லி பாரு. இத வீட்டை விட்டே துரத்திடுவான். மீனாட்சியே இல்ல உன்னை. இன்னொரு தடவை இத சொல்லி உன்னை நீயே அசிங்கப்படுத்திக்காத. மொத்தமா உன்னை வெறுக்கிற மாதிரி பண்ணிடாத. நீ இப்படி இல்லையேம்மா சாரதா. ஏன் ஏன் இப்ப இப்படிலாம் பேசுற? உனக்கு அப்படி தோணுச்சேன்றதே பெரிய அசிங்கம். ஏதோ மாமியார் மருமகள் சண்டை எல்லா வீட்லயும் நடக்கிறது, நம்ம வீட்லயும் நடக்குதுன்னு இப்படி எல்லாரும் பண்ற தப்பு தான் நீயும் பண்றன்னு நான் வாய் மூடிட்டு இருந்தேன். ஒருத்தருடைய கேரக்டர் சரியில்லைன்னு சொல்றது அவங்க திங்கிற சோத்துல விஷத்தை வைக்கிற மாதிரி. தயவு செஞ்சு இன்னொரு தடவை அந்த காரியத்தை பண்ணாத. நீ நஞ்ச கலக்கிறது வேற யார் மனசுலயும் இல்ல, உன் புருஷன் உன் புள்ள மனசுல. அந்த விஷம் மீனாட்சி ஒண்ணும் பண்ணாது, எங்களை கொன்னுடும். இல்லங்க, அது நான் வந்து உன் பொண்ணை பத்தி சொன்னா நீ பாத்துட்டு இருப்பியாடி? அடுத்தவன் பொண்ணுன்னா அசால்ட்டா பழி தூக்கி போடுற. அது இல்லங்க. நீ பண்ணது தப்பு. தப்புதாங்க. தப்புதான். ஆமா தப்புதான். நீ அவளை அடி உத வேற என்ன வேணா பண்ணு, என்ன வேணா சொல்லு. மருமகன் நடத்த சரியில்லைன்னு சொன்ன நான் அப்படி சொல்ல வரல. அத தானடி நீ ஆரம்பிச்ச. நான் அப்படி பேசிருக்க கூடாது. தப்புதாங்க. ஏங்க நான் தான் தப்புன்னு சொல்றேன்ல, விடுங்க ப்ளீஸ், என்ன மன்னிச்சிடுங்க. குடியை விட பெரிய கெட்ட பழக்கம் குரோதம். நீ பேசுனதை இதோட நான் மறந்துடுறேன், நீயும் அதை மறந்துடு. இந்த ஆப்பாயில் எடுத்துக்கோங்க. இத பார்த்தாலே வெறுப்பா இருக்கு, தூக்கிட்டு ஓடு. கடிக்கிறதுக்கு இந்த கை குடிக்கும் போது இந்த கை சும்மாதானே இருக்கு, கடிச்சுக்கிற. என் மருமகளை பத்தி தப்பா பேசுறதுக்காக நீ செட்டப் பண்ண ஐட்டங்கள் எல்லாம் தூக்கிடு ஓடு. தொட்டுக்கு எதுவுமே வேணாமா? இங்க வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, என் பேர் சௌந்தர்யா. ஹலோ, என் பேர் சௌந்தர்யான்னு. எப்படி இருக்கீங்க? எங்களெல்லாம் ஞாபகம் இருக்கா? உங்க தங்கச்சியோட மாப்பிள்ள இருக்காருல்ல, அவரோட அக்கா அண்ணா. என்னங்க இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? ஏங்க 5 நாள் ஆச்சு நீங்க ஃபோன் பண்ணி. ஏங்க நான் ஃபோன் அடிக்கிறேன்னு சொன்னப்ப நீங்க தான் வேணான்னு சொன்னீங்க. நிலமா சரியில்லை, ஃப்ரீயா இருக்கிறப்ப கூப்பிடுறேன்னு சொன்னீங்களா இல்லையா? நான் நினைச்சேன் நீங்க இப்படிதான் சொல்வீங்கன்னு. நானே கூப்பிடுறேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், அப்பாடா தொல்லை விட்டுச்சுன்னு நிம்மதியா இருப்பீங்கல்ல. திரும்ப நானா கூப்பிடுற வரைக்கும் நீங்க கூப்பிட மாட்டீங்க. என்ன பேச்சே காணோம்? எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியல. ஓ, அப்போ பேசுறதுக்கு கூட ஒன்றும் இல்லை. நான் இங்க கடுப்புல இருக்கேன், நீங்க சிரிக்கிறீங்களா? ஏங்க எனக்கு புரியுதுங்க, உங்க வீட்டு சூழ்நிலை என்னன்னு என்னால் புரிஞ்சுக்கிற முடியுது. இதே முன்னாடி மாதிரி இருந்திருந்தா அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ மீனாட்சிக்கோ ஃபோன் பண்ணி நைஸாக உங்களை பற்றி விசாரிச்சிருப்பேன். இப்போ எல்லாத்துக்கும் விஷயம் தெரியுமா, எப்படி யார்கிட்ட பேசுறதுன்னே தெரியல. நான் பொய் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்.
தினம் 100 வாட்டியாவது உங்களை பற்றி நான் நினைப்பேங்க. நீங்கள் ஃபோன் அடிக்கிற அந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு வந்த எல்லா ஃபோனுமே உங்கள் ஃபோனுன்னு நினச்சி தான் ஓடி ஓடி எடுத்தேன். நிஜமாவா? எங்கள் அம்மா மேலே சத்தியமாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஐம் சாரி. பரவாயில்ல விடுங்க. இல்ல சாரி. சரி, நான் தான் உங்களை கூப்பிட வேணான்னு சொன்னேன். ஆனாலும் நீங்க கூப்பிடுவீங்கன்னு எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. திடீர்னு வந்து நிப்பீங்கன்னு கூட நினைச்சேன். இல்லன்னதும் கொஞ்சம் ஏமாத்தமா இருந்துச்சு. ஒரு நிமிஷம் ஆகாது நாங்கள் வந்து நிற்கிறதுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமேன்ட்டு தான் நான் வரல. எனக்கு புரியுது. சாரி. ஏங்க, எனக்கு சாரி சொல்கிறதுல இருக்கட்டுங்க. உங்களே நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிறீங்க. சந்தோஷமாக இருங்க. நடக்கிறப்ப எல்லாமே நல்லபடியாக நடக்கும். எனக்கும் அதுதான் தோணுது. அப்புறம் நான் வச்சுட்டுமா? சரின்னு சொன்னால் அதுக்கும் கோச்சுக்கிறீங்க. நான் ஒன்றும் அவ்வளோ மோசம் கிடையாது. பாய். பாய். கெடுது செய்வார் தனிலும் மேலாம் நண்பர் வேறேது. வா சாரதா, உட்கார். நான் ஒன்னும் உட்கார்ந்து ஊஞ்சலாட வரல. ரொம்ப பிஸின்ற. ஆமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உட்கார்ந்து பேசு. கொஞ்சம் தனியா பேசணும். ஏண்டி அறிவு கட்டவளே, வீட்டுல நீயே நானும் மட்டும்தான் இருக்கிறோம். இத தவிர எங்க போய் எப்ப தனியா பேசுறது? ஆடி முடிஞ்சிருச்சுல்ல? ஆமாமா, 58 வயசுக்குள்ள ஆடி முடிச்சாச்சு. இப்பெல்லாம் நான் உங்களை கேட்கல. ஆடி மாசம் முடிஞ்சிருச்சுல்லன்னு சொல்ல வந்தேன். அட ஆமா, ஆடி ஓடியே போயிடுச்சே. ஆடி முடிஞ்சிருச்சு, அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. எதுக்கு? அதுக்குங்க. புரியலையே. ஆடி முடிச்சா என்ன நடக்கும்? ஆவணி நடக்கும், அப்புறம் ஐப்பசி, கார்த்திகை, இப்படியே. அது இல்லையா? ஆடி முடிஞ்சா என்ன நடக்கும்? நாடி நரம்பெல்லாம் தளர்ந்து போயிடும். ஏங்க, ஆடியில ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அது என்ன? என்ன? ஆக்டிங் பர்ஃபெக்ட், மேட்டர் தான் கன்வே ஆக மாட்டேங்குது. ஏங்க, அதுங்க பண்ணலாம்ல. சாரதா, கொஞ்சம் பூராவே குங்கும பூவே கொஞ்சம் பூராவே தங்கனே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. ஏங்க, ஆடி முடிஞ்சிச்சு சொன்னது உங்க பிள்ளைக்கு, உங்களுக்கு இல்ல. அத விளக்கமா சொல்ல வேணாமாமா? பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவ துள்ளி விளையாடிச்சா. புரியலையே. நாமளும் சின்ன சிறுசுகளை ஆடி அது இதுன்னு சொல்லி ரொம்ப தான் பிரிச்சு வச்சுட்டோம். சாரதா, நீயா பேசுறது? ஏன், என் புள்ள நல்லா இருக்கணும்னு எனக்கு மட்டும் ஆசை இருக்காதாங்க? உன் புள்ள நல்லா இருந்தான்னா கூடவே உன் மருமகளும் நல்லா இருப்பா. பரவாயில்லையா? வேற என்ன செய்யறது? நெல்லுக்கு பாயறது கொஞ்சம் புல்லுக்கும் பாஞ்சித்தானே ஆகணும். இப்ப என்ன சொல்ல வருகிறாய்? ஆடி முடிஞ்சிருச்சு, ஜோசியருக்கு போன் பண்ணி இன்னைக்கு ஒரு நல்ல நேரத்தை குறிக்க சொல்லுங்க. அவன் வாழ்க்கை தொடங்கட்டும். என்ன யோசிக்கிறீங்க? இல்லம்மா, சௌந்தர்ய பிரச்சனை பாதியிலே நிக்குது. இந்த சமயத்துல எல்லாம் அதாவது காலகாலத்துல நடந்து தானே ஆகணும். ராத்திரி 12 மணிக்கே ஆடி முடிஞ்சிருச்சுன்னு வந்து கதவு தட்டுறா உங்க புள்ள. இவன் ஏமா இப்படி இருக்கா? அப்பனுக்கும் புள்ள தப்பாம பிறந்திருக்கா, என்ன செய்யறது? சிரிக்காதீங்க, அது என்னன்னு பார்த்து அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரூம் டெக்கரேஷன், ஆப்பிள் ஆரஞ்சு வகையாராக்கள், மிக்ஸ்டு ஸ்வீட்டுகள், ஊதுவத்திகள், ஜவ்வாதுகள், எப்படியும் ஒரு 10,000 ஆயிரம் போல இருக்க. 10,000மா? 10,000னா 10,000 இல்ல, ஒரு 7-8 ஆயிரங்கள். என்னங்க நீங்க அந்த காலத்துல இருக்கீங்க? ஆப்பிள் ஆரஞ்சு ஊதுவத்தி அது இதுன்னு. அம்மாடி, அதெல்லாம் சில சம்பிரதாயங்கள். எத்தனை சினிமா படங்கள்ல பார்த்திருக்கோம். எல்லாத்தையும் அப்படித்தானே பண்றாங்க. என்னமோ ஒண்ணு பண்ணி தொலைங்க. முதல்ல ஜோசியருக்கு போனை போட்டு இன்னைக்கு நாள் நல்லா இருக்கான்னு கேளுங்க.
வணக்கம். யாரு? படுக பத்து பரமசிவமா? ஆமாம்மா, எப்படி இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, சாந்தி முகூர்த்தத்தை இன்னைக்கு வச்சுக்கலான்னு. யோயோ, எனக்கு இல்லையா, என் பிள்ளைக்கு. சரி. அம்மாடி, நல்ல நேரம் கெட்ட நேரம் பகல்ல தானா. சன்செட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே நல்ல நேரம் தான் சொல்றாரு ஜோசியர். யாரு? அந்த ஜாதகம் மாத்தி எழுதின டுபாக்கூர் ஜோசியர் தானே? அம்மாடி, அவரு நல்ல ஜோசியர் தாமா. அவர் அந்த வேலைய பண்ண வச்ச டுபாக்கூர் நானும் உன் அருமந்த புதல்வனும் தான். ஜாதகத்தையே மாத்தி எழுதினவன் எப்ப கேட்டாலும் நல்ல நேரம் தான் சொல்ல போறான். நடக்கட்ட விடுங்க. அப்புறம் நாம இன்னைக்கு ராத்திரி மணலில இருக்கிற அக்கா வீட்டுக்கு போயிடுவோம். ஏம்மா? புள்ள கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கட்டும், நம்மள பார்த்தா சங்கோஜப்படுவான்ல. அதுவும் கரெக்ட் தான். வேற என்னம்மா? வேற ஒண்ணும் இல்ல. சாரு, சாருமா சாருமா, ஒரே மலரும் நினைவுகளா இருக்குமா? இருக்கும் இருக்கும். ஒழுங்கா லட்சணமா மத்த ஏற்பாடுகளை பண்ணுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மா 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 காஃபி தரவா? அம்மா எங்க? தெரியல, எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. அப்பா? மாமாவும் தான் கூட போயிருக்காரு. சௌந்தர்யா? எப்பா, வீட்ல யாரும் இல்லப்பா. எங்க குடும்பத்தோட எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க? தெரியலையே. உன்னை மட்டும் விட்டு போயிடுறாங்க? இல்ல, உன்னை இப்படி தனியா விட்டு போக மாட்டாங்களே, அதான். அத நீ அவங்க கிட்ட தான் கேட்கணும். அப்புறம் எப்போ வராங்க? தெரியல. என்னடி எது கேட்டாலும் தெரியலன்ற? நிஜமாவே தெரியல. வெளியே போறோம் நாங்க, நைட்டு வெளியே சாப்பிட்டுக்கிறோம் நாங்க, வந்தாதான் வருவோம் நாங்க. எது வந்தாதான் வருவாங்களா? என்ன விளையாடுறாங்களா? வீட்டுல தனியா இருக்கிறது எவ்வளவு பெரிய கடி. நம்ம இங்க தனியா இருக்கோம், 2 பேரும் சேர்ந்து தானே இருக்கோம். என்னத்த 2 பேரும் சேர்ந்து இருக்கிறோம்? நீ உன் ரூம்ல இருக்கிற, நான் என் ரூம்ல இருக்கிறேன். அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. அப்படிலாம் ஒன்றும். ஆஹா, நான் சுத்தமா மறந்தே போயிட்டேனே. ஆடி நேத்தோட முடிஞ்சு போச்சுல. ஆமா. இன்னைக்கு ஆவணி. ஆமா. இருந்தாலும் எங்க அம்மா நல்ல நேரம் அது இதுன்னு ஏதாச்சும் லாக்க போடுமே. இன்னைக்கு 8 மணிக்கு மேல நல்ல நேரம் தான். மீனாட்சி, அப்ப இன்னைக்கு நிகழ்ச்சி இருக்கா? இங்க பாரு, சும்மா தொன்னு கேள்வி கேட்காத. பாராவெக்கத்தை. மீனாட்சி, இந்த மத்த ஏற்பாடுகள்லாம்? டேய், நிஜமாவே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குடா. என்ன மீனாட்சி, இதுக்கெல்லாம் நீ வெக்கப்படக்கூடாது, விவரமா இருக்கணும். நீ முதல்ல போய் குளிச்சிட்டு வா, நான் டிஃபன் ரெடி பண்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மீனாட்சி. தம்பி, நீ வாயை திறக்காத. என்ன பேசினாலும் தப்பாவே தெரியுது. போ, போய் குளிச்சிட்டு ரெடி ஆகு. இந்த ஆப்பிள், ஆரஞ்சு, ஸ்வீட்ஸ், பாதாம் பருப்பு. போப்பா. நீலாக்கா, இது நேரம் நல்ல நேரம். நீ ரூம் திறந்துட்டேன்னு தெரியுது. போ, போய் குளிச்சிட்டு ரெடி ஆகு. மீனாட்சி, இங்க ஒரு நிமிஷம் வாய. 8 மணிக்கு முன்னால நாங்க வரக்கூடாது. Okay, I am ready.